வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நான் எந்த நிலைமையிலையும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த மனரம்யம் என்கிற ஒரு இந்த கேரக்டர் எந்த தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்குதோ அந்த தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல போனாலும் நான் நம்புகிறேன் அவர்கள் சாட்சியாக தான் இருப்பார்கள். அந்த இடத்துல பலமா இருப்பார்கள். அந்த இடத்துல எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அது அவர்களை ஒன்றுமே செய்யாது. பாருங்களேன், யோபுனுடைய மனரம்யத்தை பாருங்க, யோபுனுடைய மனைவியினுடைய மனரம்யத்தை பாருங்க. மனைவியினுடைய மனரம்யம் என்ன அப்படின்னா, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா யோபுனுடைய மனரம்யம் என்னன்னு பாருங்களேன். என்ன சொல்றாருன்னா, இல்ல கர்த்தருடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த மனரம்யம் பாருங்க. அதுக்கு பிறகு அவனை தாழ்த்திருச்சான்னு கேட்ட தாழ்த்தல, மனரம்யமா இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிற கர்த்தர். நீங்க